35,000 செலவழிச்சு 3 மாதம் கழிச்சு சொந்தக்காரன் வீட்டுக்கு வர்றேன். உன் மையன் 3 மாதம் பள்ளிக்கூடம் போறானும்ல, என்ன படிக்கிறேன் இப்போ ஏன் சொல்றான்? 1.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் ஏன் சொல்றான்? ஏன் சொல்றதுக்கு 1.5 லட்சம். 2 வருஷம் கழிச்சு வந்தேன். உன் மையன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்க? 3.5 லட்சம் காலி பண்ணிட்டான். இப்போ இஜிட்டு வரைக்கும் வர்றோம். ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ காசை பற்றி நீ பணக்கார என்று நிரூபித்து உன் குழந்தையை படிக்க வைத்தாலும் அறிவு உள்ள பிள்ளைதான் படிக்கும். இதில் யாது முதல் மார்க் வாங்குவாங்கன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளருடைய என்னுடைய தமிழனுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்கும் என்பதை சொல்லிக்கொள். இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே எந்த ஒரு குறையும் வராது, எந்த சீக்கு வராது. ஏன்? நீங்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடிய வர்க்கம். இதில் யாருக்கு எல்லாமே வரும்னா கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கான் பாரு, அவனுக்கு தான் எல்லாமே வரும். காலையில் பார்த்தா அப்படியே மனப்பாறை நடப்பாங்க. ஐயா என்னையா நடக்கிறியா? நடக்காட்டா என் சொத்து பூரா நடந்துரும்டா. என்னையா வயிறு தீய கிடக்கு? பீர் அடிச்சதுதான். என்னையா ஒருத்த காலை காணா சுகரில் எடுத்ததுதான். அன்றைய காலத்தில் யாருக்குமே பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது. ஏன்? மரணத்தை எதிர்த்தான் தமிழன். ஐயா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலர் போட வெண்ணெய் கிட்னி இல்லாட்ட சட்னி நக்கிட்டு போயிடும். இப்போ லேசா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அப்படியே கிருகிருன்னு வரும், ஆஸ்பத்திரி போயிடுவேன். போனவனா டாக்டர் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, திண்டுக்கல்ல ஒரு பொம்பளை சின்ன வீடு இருக்குன்ற. இவன் மிரண்டு ஐயா என்ன செய்யணும்? 12 லட்சம் ஆகும்னா சொத்துக்கத்தெல்லாம் வித்துட்டு போய் 12 லட்சத்தை ஆஸ்பத்திரியில் போய் கொடுப்பேன். அந்த ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் எதிர்த்தாப்புல ஒரு கட்டடம் கட்டிடுவேன். அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆவேன். பயப்படக்கூடாது. மரணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. நாளைக்கு சாவம்னு தெரிஞ்சா எவனும் வாழ மாட்டேன். ஆத்தாடி நாளைக்கு செத்துருமா 2 மணிக்கு. ஆனால் மரணத்தை எதிர்த்து போராட வேண்டும். இந்த உலகத்திலே ஏன் பிறந்தோம் என்று ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த கிராமத்திலே இன்னார் மயன் அப்பே தப்பு பண்ணிட்டு சேர்த்தேன், மயன் நல்ல வழியா பொழைச்சாண்டா அப்படின்னு பேர் வாங்க வேண்டும் ஒவ்வொரு ஆளும். போடு யாரு இதுல எதுல போய் முடியுதுன்னு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு குடி தமிழ்நாட்டிலே குடி அதிகரித்து விட்டது. எந்த குடி? பிளாட் போட்டு வீடாகற்றே அந்த குடி, ட்ரிங்க்ஸ், மதுபான். எங்கே போனாலும் பாட்டி தான். பைக்கு வாங்கி அவனே டிவி கட்ட முடியாமல் முழிச்சுக்கிட்டு தெரியுவேன். அவன்கிட்ட பாட்ரி கேட்பேன். பைக் எடுத்திருக்காமல பாட்ரி வை. அவன் வட்டிக்கு வாங்கி வச்சுட்டு டிவி கட்டாமல் வண்டியை வச்சுக்கிட்டு தெரியுவேன். பைக்கு வாங்கினா டிவி, இடம் வாங்கினா பாட்ரி. அன்னைக்கு அப்படித்தான் வயசுக்கு வந்த பிள்ளைக்கு பாட்ரி கேட்டேன். அவருக்கு எங்கள் ஊரில் உன் மக இளையது வயசுக்கு வந்துருச்சாமல பாட்டி இருக்கா? பாட்டி இருக்கு வா. கம்மாக்காரில் உட்காந்து 2 பேரும் ஃபுல்லாக தண்ணி அடித்தாங்க. மூத்த பிள்ளைக்கு அதே ஆள் சடங்கு வச்சேன். அதே ஆள் கேட்டேன், உன் மக மூத்ததுக்கு சடங்காமல பாட்டி இருக்கா? இருக்கு. போய் சாப்பிட்டு வந்துட்டேன். கடைசி பிள்ளை ஒருத்தனை கூட்டு ஓடி போச்சு. அதே ஆள் போன் அடிச்சு கேட்குறேன், மக ஓடி போச்சு பாட்டி இருக்கா? உன்னே தாண்ட ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு. கடைசியில் சரக்கில் குருணமரத்தை கொடுத்து ஆள் க்ளோஸ். இனிமேல் நான் சொல்கிறேன், ஓசியில் சரக்கு கொடுக்குறான்னு போயிடாதீங்க. நிறைய பேர் டெத்தை நாக்கலாம். போகக்கூடாது ப்ரோ. உன்னுடைய காசை போட்டு சரக்கடி. உன் குடும்பத்தை நினச்சி திருந்த பார்க்கணும். எத்தனை சத்தியம் பண்ணாலும், உங்கள் பொண்டாட்டி தாலியை சத்தியம் பண்ணாலும், உங்கள் பிள்ளைகளை போட்டு தாண்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிறுத்த முடியும் என்பதை ஆணித்தனமாக வேணா. மது பழக்கம் விதி. அவனையெல்லாம் பெக்காம தள்ளிப்படுத்துறேன். நான் கூட எந்திரிச்சு போனா பிள்ளை அரக்கெல்லாம் இருப்பான்னு பார்த்தேன், மருதமணி மாதிரியே இருக்காங்க. வேணா மது பழக்கம் நமக்கு, வேணா முன்னே குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா? சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா? பட்ட டாஸ்மார்க் குடிய தானே மறந்தாயா? பட்ட
டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையும் தான் உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே. அப்ப எல்லாருமே ட்ரிங்க்ஸ் தான் அடிக்கிறீங்க. ஏப்பா நீ என்னப்பா அது டேரக்டர் திப்பு சுல்தானா? எனக்கு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. இருங்க புத்துரு, எக்க வச்சு ஏத்துங்க ப்ரோ, இன்னர் எல்லாமே ஏத்துங்க. கருப்பனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்ட போறேன். அவன் வந்தாத்தான் சரியா வர. இல்லை ஏன் ஜாமி அழைக்கிறேன்னா, ஒன்று அந்த கிராமமும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும். அதனால தான் நான் 8 வருஷமாக எந்த ஊர்லேயும் நான் சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம். அதே மாதிரி முன்னாடி இடம் பிடிச்சவங்கள கிளப்புறதுக்கு ஒரு ஐடியா. இப்போ என்ன ஆகும், ஜாமி வந்தால் நீ எல்லாரும் கந்து இங்கிட்டு வந்துடுவேன், இங்கே இருக்க ஆள் கூட இங்கே வந்துடுவேன். அப்புறம் இன்னும் எண்ணத்தை உட்காந்தவன் நீ வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து. அவ்வளோதான் இருக்கு, நிறையா இருக்கு. அதே மாதிரி சாமி என்பது உண்மை. ஒரு மனதோடு தெய்வத்தை நினைத்து உள்ளம் உருகி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அருள் கொண்டு ஆடுறவனுக்கு அருள் வந்தால் என்ன சொன்னாலும் பலிக்கும். சில பேர் ஆப்ப சாப்பிட்டு ஆடுவான். ஆப்ப சாப்பிட்டு ஆடும்போது அவன் என்ன கட்டாலும் அந்த சரக்குல தான் இருப்பேன். வந்தது யாருன்னா கடை திறக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். ஆம்பளையால் ஆடும்போது டவுசர் போட்டிருந்தா ஆடு, இல்லை ஆடாது. நீ மங்குன்னு தவிர கீழே உட்காந்து ஒரு ஆள் அண்ணாந்து பார்த்துட்டு என்ன ஊதுவத்தியை பொருதி வச்சிருக்காரு. அதே மாதிரி பொம்பளையால் ஆடும்போது சேலையை நல்லா சொருகிக்கங்க தான். இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு பொம்பளை ஆடும்போது புருஷன் அறுவல் எடுத்துட்டு என்னை வெட்ட வரேன், சாமி ஆடத்தை நிறுத்துறான்ட்டேன். எதுக்குண்டு அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்க போகிறேன், என் பொண்டாட்டி ஆடி என்னை அசிங்கப்படுத்துகிறான். கடைசியில் அந்த ஆள் கிளருக்கு கூட நிற்க முடியும். ரோட்டில் போய் நின்று லாரி அடிச்சு போச்சு. சாமியை அழைக்க போகிறேன், எதுவுமே வாசிக்கப்படாது, மணிக்கட்டோடு ஒடிச்சே விடும். இங்கே இருக்கிற இந்த சாமியெல்லாம் ஆதி காலம், ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த கிராமம் அருமையான கிராமம். இங்கே வாரு, ஊரில் நோட்டீஸ் அடிக்க சொன்னால் இங்கே வாரு, உழைப்பார் தின சட்டசபை கூட்டம், கிராம சபையா, அருமையா அருமையா. உடையாபட்டியிலே இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், மதுரை பாண்டி முனி, மொட்டக்கோபுரம், வெட்டுடையா காளியம்மா, மாசாணி அம்மை, மீனாட்சி அம்மன் கோயில், எல்லா கோயிலும் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாமியும் துடியான ஜாமி தான். ஆனால் எல்லா ஜாமி கதவும் திறந்து வச்சுதான் ஊதுவத்தி பொருதுவியே, சூடம் காமிப்பியே, பொங்கச்சோறு கிண்டுவியே. 18ஆம் படியானுடைய கதவை மட்டும் ஏன் அடைச்சிருக்கு? அங்கே தான் அவனுக்கு விஷயமே இருக்கு. இந்த 18ஆம் படி கருப்பு எங்கே பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டில் எத்தனை இடம் இருக்கும்போது ஏன் அழகர் கோயிலை தேர்வு பண்ணி அங்கே அமர்ந்துச்சு, அதுதான் வரலாறை சொல்லி கூப்பிட போகிறேன். உண்மையிலே சாமி இருந்தால் தூக்கி எறிய போகுது. தயவு செய்து சாமியார் ஆளுக செல்லு, செய்தி பீடி, கணேசி கோயிலெலாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாள். அப்புறம் பீடி முறிஞ்சு போச்சு, பீடிக்கு கட்டு போடு, என் கணேசி கோயிலை கொட்டி போச்சுன்னு வந்தேன்னா நான் பெட்டி கடை வச்சு நடத்தலை. டேமட் எக்கோ வை, மைசெட்டு போடுற ஆள் ஆடிடாத, வயறக்கிற அத்து விட்டுருவேன். சார்பு எக்கோ. ஹலோ 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 ஹலோ. கொஞ்ச நேரம் எல்லாருமே உங்கள் தெய்வத்தை வேண்டுங்க. அப்படித்தான் ஒரு ஊரில் தெய்வத்தை வேண்டி கண்ணை மூடுங்கன்ட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டேன். கண்ணை மூட வேணும்.
பார்வை என் மேலே இருக்கட்டும். சாமியை எல்லாரும் நினைங்க. இன்னையிலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. கருப்பு அதற்கு நீதான்டா பொறுப்பு. ஹலோ ஹலோ நல்ல சார்பு, உப்பு துவர்ப்பு லேசா கறி மசாலா போட்டா. வடக்கே வள்ளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு வணங்கக்கூடிய மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய, அங்கே முப்போக நெல்கதிர் விளையுதுடா அந்த சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த நாட்டு அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல அவனுக்கு பிள்ளை இல்லை. அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் சண்டாளம் போய சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா, நம்மளுக்கு அள்ளி கொடுக்க கூடிய இந்த கருணையும் போன்று இருக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த பய சாமி எல்லாம் ஒரு வாரிச கொடுக்க மறுக்குது என்று சொல்லி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப சிவனோட யாரோடு காசி நல்ல மாநகர, அந்த காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அங்கே 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப இந்த விஷயம் அறிஞ்ச மலையாளத்து ராசா, ரோஜாக்காரன்றா இவன் ரோஜாக்கார சாமி. ஏய் நின்று வாடா முண்டை. அப்ப இந்த விஷயம் அறிஞ்ச மலையாள நாட்டு அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு நாட்ட ஆள ஒரு வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய நான் தரவாத்து உனக்கு கொடுத்தேன்னா இந்த 59 பிள்ளை முகவிங்கி போயிரும்டா என்று சொல்லி 60 பிள்ளைய தாரவாத்து கொடுத்தேன் காசி விஸ்வநாதே. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுதுடாய். அங்க பயிரெல்லாம் தீ பிடிச்சு எரியுது. அங்க மக்கள் எல்லாம் சோத்துக்கு தட்டு கெடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே முப்பாட்டன் காலத்திலிருந்து நமக்கு இந்த பஞ்சம் வந்ததில்லை. இது என்னடா புதுசா பஞ்சம் வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மண்டி ஓட்டு உடுக்கடிச்சாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும். அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அங்க மண்டு குறி பார்க்கும் கால. அந்த கோடாங்கி வச்ச குறியில சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இவன் பொல்லா கரும்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இவன் மதம் கொண்ட யானை,
இந்த கருப்பே மலையாள நாட்டில் இனி இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம திணறுதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப பாக்கு மரம் பொளந்து உனக்கு பாக்கு நல்ல மரம் பொளந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை உன்னைய பெட்டிக்குள்ள உன் பெட்டிக்குள்ள அடைச்சிட்டேன். அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய. அங்க கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி தன்னந்தனியா உருண்டு பிறண்டு வருதுடா கீநாடு தமிழ்நாட நோக்கி. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார அப்ப அழகு மலைக்காடு அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செஞ்சு கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குன கருப்பேன் பெட்டிட திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டாம் 18ஆம் படியாய் அழுயர விச்சருவா என் கருப்பே உனக்கு அழுயர விச்சருவா. உனக்கு அசையாதுடா நர வரக்காத 48 மடையாண்ட ராம நாட்டுடை நர மறக்க முடியாது 48 மடை கொண்ட ராம நாட்டும் பாசானா. இங்க உள்ள கருப்பனுக்கு உன் கச்ச கணக்குதா இல்ல உன் பிறம்ப பேக்கரையா மொச்சுருச்சா. நீ ரோசக்காரச்சாமி கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்துல நீ எந்திரி அது நடையில இங்க உள்ள உடையாவட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த உடையாவட்டியில உள்ள இங்க உள்ள இந்த காளியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் இங்க உள்ள இந்த கருப்பனுக்கும் இந்த முனியாண்டிக்கும் ஒத்த காலை சப்பானி இந்த ஊரை காத்து கொண்டிருக்கும் ஜாமிக்கும் இந்த உடையாவட்டியில உள்ள உங்க கிளவே நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் பூஜை ஜாமானும் நம்ம மணப்பாறையில கூட வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய உங்க கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த கறி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க மதுரை நல்ல மனகரம் போய் அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவே தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தனேத்தி ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா பையன் பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய என் கருப்பனை காணாமுடா. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலறுதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. என்னைய நாடு மூணா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா உன் வீரத்தை இந்த நாட்டு மக்க அறியணும். நீ கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில் உன் தங்கச்சி காளியா தவை மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா இந்த நல்ல கிராமத்தை நாங்க நின்று காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி. தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா சாஞ்சாடும் விச்சாரோவா கருப்பு விச்சாரோவா தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவாள். வெள்ளி நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா விளையாடுது விச்சாரோவா கருப்பு விச்சாரோ
மனகர சாமி முடியருவா விளையாடும் விச்சருவா சாமி வீச்சருவா ஒத்த காலு சப்பானியா என் நொண்டி சப்பானியே உனக்கு கலங்கடிதான் நான் படுக்க என் பொல்லாத பாண்டி முனி இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதடா உனக்கு கோட்டு உருமாடா இன்னைக்கு ஆடுறதுடா பொறிப்பாளையரோடு என் பொல்லாத பாண்டி முனி நீ கொஞ்ச நேரம் கருப்பா யுருணிய விட்டுட்டே ரோஜாக்காரன் கருப்பா கருப்பா மதுரை நல்ல மனகரா யாலருதுடா தல்லாவுலா என் பாண்டி முனி சுருட்டு வாடா அடிச்சிருச்சுடா மதுரல்ல மாநகர சாமி மாநகரம் அடிக்குதுடா நல்ல வந்த வாடையுதான் அஞ்சு சட பரஜி வர என் காளியம்மா மாரியம்மா காளியம்மா உங்க அண்ணே வந்து நேரமாச்சு அந்த 7 கன்னிமார்களா அந்த மலையாள நாட விட்டு என் தொட்டிச்சி ராக்காயி என் காளியம்மே மாரியம்மே கொஞ்ச நேரம் வெட்டுடையா காளியம்மா இறங்கி வாடி தாயே இறங்கி வாமா அழகு மலை மணக்காடா ஜாமி மணக்காடா ஆர்ப்பரிக்கும் கீகாடா ஜாமி கீகாட விட்டு அழகு நல்ல கலியாடா சாமி நீயாடா ஆழ்வாரிக்கும் நன்னாடா சாமி நன்னாடவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு எருக்கலம்பு ஜல்லாடமா ஜாமி ஜல்லாடமா ஓ ஜல்லாடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எரிக்கம்பூ சல்லாடமா சாமி சல்லாடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு ஜல்லாடமா ஜாமி ஜல்லாடமா கொட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இரும்பூ சல்லாடமா சாமி சல்லாடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு முள்ள பூவு ஜல்லாடமா ஜாமி ஜல்லாடமா குத்த வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இப்போ சல்லாடமா சாமி சல்லாடமா மாறாண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு மாறாண்டா தங்க கரும்பு வாராண்ட நம்ம கருப்பு வர தருவாண்ட நம்ம கருப்பு கருப்பு வந்துட்டாடா எங்க கரும்பு வர தந்துட்டாடா தங்க கரும்பு சொல்லி வந்தானா ஆடி வந்தானா அரு தந்தானா அட வந்துட்டாடா எங்க கரும்பு வர தருவாண்ட நம்ம கருப்பு கருப்பு என்ன கரத்திலும் பொன்னலாம் குடி கே உடையாபட்டி கிராமத்திலே ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழா விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புராண நாடகம் அறங்காவலர் ராம செந்தில்குமார் மணியம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் உடையாபட்டி கிராமத்தார்களும் அன்பு உறவுகளும் இந்த நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் வருகிறோம் என்று இந்த ஊருக்கு உறவாக வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். சிவா பச்சமுத்து கே உடையபட்டி அன்பு உறவு சார்பாக அன்பாலயத்துக்காக 201. நன்றி ப்ரோ. நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை கனகராஜ் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடவும் நல்ல நடிப்பு திறனை காமிக்கவும் வந்திருக்கிறார் அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிசய சிறுவன் என்னுடைய அன்பு மகன். வெளியே வரும்போது அப்படியே தொக்கடுத்த மாதிரியே வருவேன். சின்ன புத்திரதான். நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு தம்பி. படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் நாடகத்திலே நல்ல சம்பாத்தியம் என்று அவன் வரவில்லை. நாடக கலையிலே நானும் சாதிக்க வேண்டும் என்ற இந்த தமிழனை வாழ்த்துகிறேன். என் அன்பு தம்பி சொக்கநாதம்பட்டியை சேர்ந்த எஸ் என்
ஐயப்பன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஐயப்பா என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்ட போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்ட போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தார் பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார் என்னம்மா கண்ணம்மா சொல்லம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா கண்ணம்மா சொல்லம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா சூப்பர் சூப்பர். என்னம்மா என்னம்மான்ட்டே எதுவுமே இவன் சொல்லலை. இந்த கூட்டத்தில் பின்னாடி நிற்கிற ஆளுக்கெல்லாம் தெரியலை. காலைல போய் கேட்டால் தான் தெரியும். வெறும் முதுவாத்தான் தெரிஞ்சு நாடகம் தெரியல. அவ்வளோதான் விதி. நீ வால்யூமை குறைக்கிறதுக்கு பேசாமல் சட்டை கழட்டிட்டு போவேன். வால்யூம் ஏற்றுங்க ப்ரோ, நல்லா வைங்க ப்ரோ, என்னையும் கூட நோத்தவமான வைங்க. நீ மைச்சட்டு போடுற மாதிரியா இருக்கு, அப்படியே உட்காந்துருக்க சமுசா ஓடுற மாதிரி. வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்லா டொங்காஸ்தான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையிடும். இங்கே கவனி, அங்கேயே கேனில் எச்சி துப்பி வை மயிறு. ஒரு எச்சி துப்புறையே ஒரு வாளியில் மண்ணள்ளி துப்புனா அவன் மனுஷன். பவுண்டா கேனில் வேணா தூக்கி போய்ப்பானா, பவுண்டா கேனில் அப்படியே மூடியை திறந்துட்டு இருந்தா அதை ஒருத்தன் போதையிலே பார்த்து கிடந்து பார்த்துருக்கேன். சரக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்கு, ரத்த கலர் இருக்கு. அதுக்கு